இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பீர்க்கங்காயை வச்சு பீர்க்கங்காய் சட்னி பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு வந்து நான் 2 பீர்க்கங்காய் நல்லா அந்த தோலெல்லாம் சீவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, சுத்தம் பண்ணி. அதுக்கு 1 ஸ்பூனு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூனு உளுந்து, நல்லெண்ணெய். இதுக்கு வந்து சட்னிக்கு வந்து நல்லெண்ணெய் விட்டால் நல்லாயிருக்கும், அதுக்காக நான் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், ஒரு பல்லாரி வெங்காயம் நீள வாக்கில் இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. புளி வந்து ஒரு 2 சீட்ஸ் இருக்கிற அளவு, 2 விதை இருக்கும் பாருங்கள், அந்த புளி போதும். ரொம்ப புளி வச்சாலும் புளிப்பாக இருக்கும். நம்ம ஏற்கனவே தக்காளி வேறு போடுறோம், அதனால் புளி வந்து கம்மியாக எடுத்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 5 வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு பல் ஒரு 3 பல், சின்ன பல்லாக இருக்குது, அதனால் 3 பல் எடுத்துருக்கேன். ஒரு தேங்காய் சில்லை கட் பண்ணியிருக்கு. கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி இலை, பெருங்காயத்தூள் கொஞ்சம். தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, சால்ட்டு, இவ்வளோ தான். இப்போ வந்து நம்ம இதை செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். அடுப்பில் கடாயை வச்சுக்கோங்க. சூடாகவும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குருவோம். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். சூடாயிருச்சு. இப்போ வந்து வத்தல் போட்டுக்குவோம். அடுத்து கடலைப்பருப்பு, பருப்பு வந்து நல்லா வறுத்துக்கிறணும், இல்லாட்டா பச்சை வாடை வரும். நம்ம வறுக்கும் போதே எண்ணெயில் நல்லா பருப்பை வறுத்துருங்க. அரை குறையாக வறுத்தோம்னா நமக்கு சட்னி வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது, பச்சையாக இருக்கும். அதனால் நல்லா வறுத்துடணும். உளுந்தம்பருப்பு, நல்லா பருப்பு வந்து நல்லா வறுத்தாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு வாசனை வருது. பருப்பு இந்த வறுத்த உடனே ஒரு வாசனை வரும், அதே மாதிரி வருது. அதுக்கப்புறம் தான் நல்லா வறுத்ததுக்கப்புறந்தே ஒவ்வொன்றா போடணும். வெங்காயம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் மல்லி இலை, பூண்டு, புளியும் போட்டுவோம். இது கொஞ்சம் நேரம் கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிக்கோங்க. தேங்காய் சில், அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் வந்து நம்ம ஃபஸ்ட்லேயே வந்து ஒவ்வொரு காயும் வந்து கசப்பாக இருக்கும், கசப்பு தன்மை இருக்கும். நீங்கள் வாங்கும்போதே கொஞ்சம் சைடில் கட் பண்ணி அதை நாக்கில் நக்கி பார்த்துக்கோங்க, கசக்கலையான்னு. ஒவ்வொரு பீர்க்கங்காய் கசக்கும், அதனால் நீங்கள் நக்கி பார்த்து வாங்குங்க. நீங்கள் கட் பண்ணும்போதும் கொஞ்சம் நக்கி பார்த்து தான் கட் பண்ணி எடுத்துக்கணும், இல்லாட்டி சட்னி கசப்பாயிரும். அதுக்கடுத்து நம்ம தக்காளியை போட்டுக்குவோம். சால்ட் போட்டு இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி வேக விட்டுருவோம். கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டு, இந்த தண்ணி வந்து நீங்கள் தண்ணி விடாதீங்க, இந்த பீர்க்கங்காயை தண்ணி விட்டு வேகும், அதனால் நம்ம தண்ணி விடக்கூடாது. இதை கொஞ்சம் நேரம் இப்படி வதக்கிட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. அவங்கவுங்க தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருவோம். பீர்க்கங்காய் வேகட்டும். பீர்க்கங்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூளை போட்டு ஆட்டி எடுத்துருவோம், ஆற வச்சு. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு ஆற விட்டுருவோம். ஆற விட்டு ஆட்டி எடுப்போம். மிக்சியில் போட்டு போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம், ஆறட்டும். அதுக்கப்புறம் ஆட்டி எடுப்போம். வதக்கின பீர்க்கங்காய் எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் ஓட விட்டு நம்ம பேஸ்ட்டை எடுத்துக்கிடுவோம். நம்ம வந்து பருப்பு இதெல்லாம் போட்டதுனால கொஞ்சம் தண்ணி விட்டு ஆட்டணும், இல்லாட்டி திக்காக இருக்கும். கொஞ்சம் லூஸாக நம்ம சட்னி லெவலுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு ஆட்டி எடுத்துக்கிடுவோம். பீர்க்கங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம தாளித்து கொட்டிடுவோம். கரண்டி அடுப்பில் வச்சுருக்கேன், கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குருவோம். சட்னிக்கு நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லெண்ணெய் இல்லாட்டி வீட்டில் என்ன எண்ணெய் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இது உளுந்தம்பருப்பு,
இப்போ நம்மளுக்கு பீர்க்கங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து தோசை, இட்லி, சப்பாத்தி எது கூட தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எழுதுங்க. நன்றி.